ஓகே ஓகே சரிப்பா. முதல் டான்ஸ் ட்ரூப்பு சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் இங்க வந்துருவாங்க. அப்படின்னா ஜாலியா இருக்குன்னு சொல்லுங்க அங்கிள். லக்ஷ்மி ஆண்டி கிட்ட நான் இதை பத்தி போய் சொல்றேன். எதுவா இருந்தாலும் சொல்லணும். லூசு பொண்ணு. அட அங்க பாருங்க. வணக்கம் அங்கிள். வணக்கம் அங்கிள். நீங்க கருணை பாத்தீங்களா? இல்லையே, நீங்க 2 பேரும் தானே கூடவே இருந்தீங்க. என்ன சொல்றது ஆண்டி, எங்க கூட தான் இருந்தா இப்ப திடீர்னு காணாம போயிட்டான். 2 நிமிஷத்துல வந்துடுன்னு சொன்னா. ஆண்டி, மாமா மறுபடியும் அமிஷாவோட ரூம்குள்ள போக முயற்சி பண்றாரா என்ன? அமிஷாவோட ரூமுக்கா? ரொம்ப அநியாயமா இருக்கு. சாயங்காலம் வரைக்கும் பொறுமையா இருக்க மாட்டானா? வாவ், ட்ரீனா எவ்வளவு அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்கா. வாவ் அமிஷா, இந்த டைப் ஜுவல்லரி உன் காஸ்டியூம்க்கு ரொம்ப அழகா இருக்கும். உனக்கு மூளைக்கையில கெட்டு போச்சா? இது எவ்வளவு ஓல்டு ஃபேஷன். இங்க பாரு. என்ன? இவளுக்கு இல்ல, இவளோட மம்மியோட ஜுவல்லரி மாதிரி இருக்கு. பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா? அது பாரு. அது எப்படி இருக்கு? ஓ மை காட், ட்ரீனா நீ எவ்வளவு அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்க. உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கு. தேங்க் யூ so மச். இன்னைக்கு என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டோடைய கல்யாணம். ஸோ ஆப்வியஸ்லி ஒரு ஈவென்ட் மேனேஜரா என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுத்து தானே ஆகணும். ரியலி டீனா, உனக்கு எவ்வளவு தடவை தேங்க்ஸ் சொன்னாலும் அது பத்தவே பத்தாது. உண்மைதான் ட்ரீனா, கூட ஒரு பையன் இருந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு நீ இருக்கிறது. நிஜமாதாம்மா, ரீனாவால எனக்கு பிரதர் இல்லைன்ற வருத்தமே இல்லை. அட, என்ன திடீர்னு நீங்களாம் இவ்ளோ எமோஷனல் ஆகிட்டீங்க? ஆண்டி, நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தி தானே. அப்புறம் எதுக்கு இது மாதிரி எல்லாம் சொல்லி என்ன அழ வைக்கிறீங்க? ஐயோ என் கண்ணு. ஏய் சும்மா ரெடி. என்ன அழ வச்சினா அப்புறம் மேக்கப் பாழ போயிடும். வேணும்னா நான் சரி பண்ணி விடுறேன். நானும் தான். அம்மா, எனக்கும் ஹக் வேணும். வா வா வா. இப்ப யார் வந்திருக்கா? நான் போய் பாக்குறேன். சரி, நீங்க இதெல்லாம் சரி பண்ணுங்க, வாங்க. மாமா நீங்களா? ஹாய். என்னாச்சு? நீங்க உள்ள வர முடியாது. நான் உள்ள வர முடியாதா? ஏன்? நீங்க வர முடியாது. தருண், அது சரி, இதான் விஷயமா? இவ்வளவுதான் பார்க்க வந்திருக்காரு. இப்ப பாரு அழ வைக்கிறேன் அவரை. ஐயோ காஜல், என்ன பண்ற? என்ன ஏன் பண்றீங்க கல்யாணத்துல மாமா? நானே வரக்கூடாதா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம். அமிஷா, ஸ்னேகா, இவங்களை எப்படி உள்ள வர விட்ட நீ? உள்ள வரவிட்டியா? அப்படின்னா அட பாவீங்களா, உன் ஃப்ரெண்டோட என் ஃப்ரெண்டுக்கு தான் கல்யாணம் ஆக போகுது. மாப்பிள்ளை தோலை சைட் அடிச்சா என்ன தப்பு? மிஸ்டர் மாப்பிள்ள சார், அப்புறம் மாப்பிள்ள தோழரே, எல்லா சடங்கு சம்பிரதாயத்தையும் மறந்துட்டீங்களா? என்ன சடங்கு சாம்பிராணி? கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க மன பொண்ண பார்க்கவே முடியாது. ஹே, இறக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் 1000 தடவை பார்த்திருக்கேனே. இப்ப இந்த சடங்கு பண்ணி என்ன ஆக போகுதா? அமிஷா, நீயாவது ஏதாவது சொல்ல. அமிஷா வாயவே திறக்க மாட்டா. இங்க சடங்குன்னா சடங்கு தான், விட்டுரு. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். அதனால அட, ஒழுங்கா கொஞ்சம் கிளம்பு. புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கப்பா. பாவம் பையன் கொஞ்சம் ஹாய் தானே சொல்லணும்னு ஆசைப்படுறான், அதுக்கு கூட விட ஆமா. மாட்டீங்க. அமிஷாக்கு வெறும் ஹாய் மட்டும் தான் சொல்ல நினைக்கிறாரா? மிஸ்டர் மாப்பிள்ளை பாவம், நீங்க சாயங்காலம் ஹாய் சொல்லிக்கோங்க. இப்போதைக்கு பாய். அட, எப்படி இது மாதிரி? மிஸ்டர் பாய் சொல்லு. இது பாருங்க, பாய் சொல்லிட்டாங்க. போங்க 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 பை பை. அமிஷா, அமிஷா, போங்க இங்க இருந்து. ஒரு நிமிஷம். அட, ஒரு நிமிஷம் சொல்றேன்ல. அட, கேக்குறது அநியாயமா இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே இப்படித்தான் நீங்க அடிச்சு துரத்துவீங்களா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா? இங்க மாப்பிள்ளையே அடிச்சிட்டு இருக்காங்க, நீ வேற. எங்களுக்கு இன்னொரு சடங்கும் இருக்கு. அது என்னன்னா மாப்பிள்ளை பிடிச்சு தள்ளுறது. பாய் மாமா. ஒரு வழியா நீங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களை விரட்டி விட்டுட்டீங்களா? ஆண்டி, அவங்க இடத்த ஃபர்ஸ்ட் காலி பண்றதாவே இல்ல. நீங்க வேணா பாருங்க, மறுபடியும் அவங்க நிச்சயமா வந்து நிப்பாங்க. இத பாருங்க, அவன் மறுபடியும் வந்தான்னா ப்ளீஸ் அவனை என் கூட பேச விடுங்க, சரியா? அச்சச்சோ, 2 பக்கமே நெருப்பு பிடிச்சிருக்கு. மன பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க ரொம்ப தவிக்கிறாங்க பாவம். ஆண்டி, அது மட்டும் இல்ல,
நீங்க எனக்கு ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுத்தாகணும். ஹலோ, எதுக்கு கொடுக்கணும்? குறிப்பா உனக்கு மட்டும் ஏன் தரணும்? அப்படி என்ன நீ பெருசா பண்ணி கிழிச்சிட்ட? கண்டிப்பா செஞ்சிருக்கேன். அமேஷையும் தருணையும் நான் தானே சந்திக்க வச்சேன். அப்புறம் இப்ப விஷயம் கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு. இங்க பாரு காஜல், இவங்க 2 பேரையும் நீ வெறும் சந்திக்க தான் வச்ச. ஆனா காதல் இவங்களுக்குள்ள தானே வந்துச்சு. ஆமா, எது எப்படியோ இவங்க 2 பேருக்கும் முதல் பார்வையிலேயே ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு காதல் வந்துடுச்சு இல்ல? அப்படிதானே? அப்படின்னா எனக்கு இதுல எந்த கிரெடிட்டும் இல்லையா? அடடா, உனக்கு நான் கிஃப்ட் குடுக்கறேன்டி. நிஜமாவா? ஆண்டி, அவளுக்கு எந்த கிஃப்டும் கிடைக்காது. ஏன் தெரியுமா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாப்பிள்ளையும் பொண்ணும் யார் கையிலயும் சிக்க மாட்டாங்க. இப்போ எதுக்கு இங்க என்ன வர சொன்ன? மேடம், நான் இந்த வேலையை பண்றதுக்கு தயாரா இருக்கேன். அடேங்கப்பா, நேத்து வரைக்கும் இந்த வேலையை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தியே, இன்னைக்கு திடீர்னு எப்படி நீ ரெடியான? இங்க பாருங்க மேடம், உங்களுக்கு உங்க வேலை முடியணுமா வேண்டாமா? எப்ப ஆரம்பிக்கிற? இன்னைக்கு, இப்பவே. ஆனா ஒரு நிபந்தனை. நிபந்தனையா? என்னது? எனக்கு இந்த வேலைக்காக 3 லட்சம் தேவை, அதுவும் இந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. என்னது? நீ சுயநினைவோட தானே இருக்க? இத்தனோண்டு வேலைக்கு 3 லட்சம் ரூபாயா? ஆமா மேடம், அதுவும் இப்பவே. உடனே என்னால எப்படி இவ்ளோ பணத்தை ரெடி பண்ண முடியும்? மேடம், அது உங்களோட பிரச்சனை. எனக்கு இப்பவே பணம் வேணும், அவ்வளவுதான். இதோ பாரு, இன்னைக்கு நீ வேலையை முடி, நாளைக்கு நான் பணம் கொடுத்துறேன். இல்ல மேடம், முதல்ல பணம், அப்புறம் தான் வேலை. சரி, நீ இங்கே இரு. மேடம், எங்க போயிருந்தீங்க நீங்க? என் கல்யாணம் அன்னைக்கு கூட இப்படிதான் லேட்டா வருவியா? ஆபீஸ்ல எவ்வளவு வேலை இருக்குன்னு உனக்கே தெரியும்ல. நீயும் வேலையும். வேலைக்கு இன்னைக்கு லீவ் போட முடியாதாமா? நல்லா இருக்குல்ல? அம்மாவும் பொண்ணும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. 2 பேரும் என் கூட சண்டை போடுறீங்க. நிச்சயமா உரிமை இருக்கே. உனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? அதான் நான் வந்துட்டேனே, எல்லா வேலையும் சேர்ந்தே பண்ணலாம். ம். அட, நீ எங்க போயிருந்த? அம்மா ஏன் பார்க்க இவ்ளோ டென்ஷனா இருக்க? இல்ல ஆண்டி, டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் வேலை பாக்கி இருந்துச்சு, அத பண்ண தான் போயிருந்தேன். ஓ அப்படியா? அட, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. இரு, நான் வந்துடுறேன். அச்சச்சோ, எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. இது நான் வந்துடுறேன். மெலிட்டா, இங்க பாரு. இதோ வரேன். இது எப்படி இருக்கு? வெரி நைஸ். ரொம்ப அழகா இருக்கு. வாவ். என்னாச்சு? என் பர்ஸ் தேடிக்கிட்டு இருக்கேன் ஆண்டி. என் திங்ஸ் இருந்துச்சு, எங்க வச்சேன்னு தெரியல. நான் உதவி செய்யவா? இல்ல நானே பாத்துக்கிறேன். அப்படியா? சரிம்மா.
சரி அத காட்டு. அப்படியா? என்னாச்சு? ம் இதுதான் இது. அட இந்த பாக்ஸ்ல இருந்த நகையை காணுமே. இங்கதானே இருந்துச்சு. ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்துச்சே. அட கடவுளே, சீக்கிரமா தேடுங்க. அங்க இருக்கான்னு பாரு. ஆண்டி டென்ஷன் ஆகாதீங்க, கிடைச்சிடும். இங்க இருக்கிற எல்லா பொருளையுமே எடுங்க. கீழே ஏதாவது விழுந்திருக்கான்னு பாருங்க. கீழே பாருமா. வேற ஏதாவது பாக்ஸ்ல கலந்து இருக்குமா? இல்லம்மா, அந்த பாக்ஸ்ல தான் இருந்தது. ஹலோ. இதோ நான் வந்துட்டேன். ஓகே ஓகே. யா எங்க போயிருக்கோம்? இதுக்கு கீழே பாருங்க. சரி, அந்த பக்கம் பாருங்க, அந்த சைடு. அட, அங்க இருக்கு. ஓ தேங்க் காட். ஆனா நகையை நான் இங்கே தானே வச்சிருந்தேன். அங்க எப்படி போச்சு? அம்மா அதான் கிடைச்சிருச்சுல, விடுங்கம்மா. காஜல், எல்லாருக்காகவும் காஃபி ஆர்டர் பண்றியா? ஆஹா மேடம், வேற எதனா வேணுமா? இல்ல இல்ல, இது போதும். இப்பவே ஆர்டர் பண்றேன். நீ கேட்ட 3 லட்சம். இன்னும் அரை மணி நேரத்துல நான் சொன்ன வேலையை நீ முடிச்சிடணும். உங்களோட வேலை முடிஞ்சு போச்சு மேடம். கிரேட். ஒரு விஷயம் கேட்கலாமா மேடம்? இவ்வளோ சின்ன வேலைக்கு நீங்கள் எனக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கீங்களே, நீங்கள் ஏதாவது தப்பு ஏதாவது பண்ணுறீங்களா என்ன? நான் உனக்கு இவ்ளோ பணத்தை நீ என்னை பார்த்து கேள்வி கேட்கறதுக்காக கொடுக்கல, புரியுதா? உன் தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு. நான் கேட்டதை எனக்கு கொடு. தகுதி பற்றி பேசாதீங்க மேடம். உங்களை விட எனக்கு நிறைய தகுதி இருக்கு. மேடம், காஃபி. அங்க வச்சிருங்க, நாங்க பாத்துக்கிறோம். அம்மா காஃபி. அம்மா இங்க வாங்கம்மா, நம்ம சேர்ந்து காஃபி குடிக்கலாம். இது வந்துட்டேம்மா. மெலிட்டா, வந்து காஃபியை குடிமா. இல்ல ஆண்டி, எனக்கு குடிக்கணும்னு தோணல, நீங்களே குடிங்க. நீங்க திறந்து பாத்தீங்களா? இல்லையே. எக்ஸாக்ட்லி. நீங்க எல்லாரும் என்ன பாத்தீங்க? இவங்க எங்க இருந்து எப்படி விழுந்தாங்க? எங்களுக்கு ட்ரீனாவோட குரல் கேட்டுச்சு. அப்போ நாங்க பார்த்தப்போ மாடியில இருந்து அவ கீழே விழுந்துகிட்டு இருந்தா. டெரஸ்ல கூட யாராவது அங்க இருந்தாங்களா? இல்ல சார், நாங்க மேல வேற யாரையுமே பார்க்கல. இந்த ட்ரீனா டெரஸ்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சார், எங்களுக்கு எதுவும் தெரியாது. டெரஸ்ல ஏதாவது மேரேஜ் ஈவெண்ட் அந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? இல்ல சார், எல்லா ஃபங்க்ஷன்ஸும் பால் ரூம்லயும் லான்ல தான் நடக்க இருந்துச்சு. டெரஸ்க்கு போக வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. சார், ரீனா தான் இந்த கல்யாணத்தோட ஆர்கனைசர் சார். அதனால அவ ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருந்தா. ஆனா மாடிக்கு ஏன் போனா தெரியல. டெரஸ்க்கு போக ஏதாவது முக்கியமான ஒரு காரணம் இருந்திருக்கும். சார், நீங்க என்ன சொல்ல வரீங்க? டீனா என்ன தற்கொலை பண்ணதான் மேல போனாலா? ஏன்? தற்கொலை பண்ணிக்க ஏதாவது காரணம் உங்களுக்கு இருக்கா? இல்ல சார், நீங்க பேசுறது பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு. அப்படியா? சரி, ட்ரீனாவுக்கு ஏதாவது யார் கூடயாவது சண்டை, மனஸ்தாபம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சா? இல்ல சார்.
அப்படிலாம் எதுவுமே நடக்கல சார். டீனா ரொம்ப அமைதியான பொண்ணு. ம் கடைசியா நீங்க எல்லாரும் டீனாவை எப்ப எங்க பாத்தீங்க? அமிஷாவோட ரூம்ல தான் அவ இருந்தா. அதுக்கப்புறம் அவ ஃப்ரெடி, பாடியை ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்ப ஏற்பாடு பண்ண. நம்ம டெரஸ்க்கு போய் என்ன ஏதுன்னு செக் பண்ணிடலாம். எஸ் சார். சார், நீங்க சரின்னு சொன்னா நாங்க இவள ரூமுக்கு கூட்டிகிட்டு போகலாமா? சரி, இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த விசாரணை முடிகிற வரைக்கும் நீங்க யாரும் இந்த ஹோட்டலை விட்டு போக கூடாது. அப்படின்னா ட்ரீனா இங்கிருந்து தான் கீழே விழுந்திருக்கா. இது என்னது? எங்க எப்படி ரத்தம் வந்துச்சு? எனக்கு எதுவுமே சரியா படல. எனக்கு தலையெல்லாம் ரொம்ப சுத்துது. நீ வேணும்னா ஒரு வேலை பண்ண, உள்ள போய் நிம்மதியா ரெஸ்ட் எடு. இல்ல, அங்க எல்லாத்தையும் பார்த்ததால எனக்கு ஏதோ மாதிரி இருக்கு. இங்க பாருமா, நீ வேணும்னா இங்க சோஃபால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோமா. இல்லம்மா, எப்படி? கப்ல ஊத்தின காஃபி கூட ஆறல. ஆனா அவ அதுக்குள்ள இறந்தே போயிட்டா. இல்ல, எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. I just want to be alone sometime. அமிஷா, நீ ஒன்று பண்ண, பக்கத்தில் இருக்க ரூமில் போய் ரெஸ்ட் எடுமா. அங்கே காலியாக இருக்கு, யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சரி. சரி, மேனேஜர் கிட்ட கேட்டு நான் சாவி கொண்டு வரேன், சரியா? ம். நீ போய் கொஞ்ச நேரம் ஓய்வெடுமா. அதுக்குள்ள நான் இந்த ரூமை க்ளீன் பண்ணி வச்சிடுறேன். சரி. ட்ரீனாக்கு அடிபட்டது என்னவோ தலைக்கு பின்னாடி. அப்படின்னா அவ இந்த மாதிரி அப்படியே விழுந்திருக்கா. சார், அப்படின்னா டீனாவை கொலை பண்ணியிருக்காங்களா? ஆமா, நிச்சயமா இது சூசைட் கிடையாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ட்ரீனாவை நிச்சயமா கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்க? ட்ரீனாவை அவ ஃப்ரெண்டோட கல்யாணத்துல வச்சு கொலை பண்ணணும்னு யார் இந்த மாதிரி பிளான் பண்ணிருப்பா? அது போக போக தான் தெரியும். ஆனா ட்ரீனா இங்க தனியா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவளை தள்ளி விட்டுருக்காங்க. ஃப்ரெடி, என்ன? இங்க பாருங்க சார், கார்பெட்டு கீழே ரத்தம் இருக்கு. இதை யார் பார்த்தாங்க? சார், இந்த வெயிட்டர் தான் இந்த ரூமை க்ளீன் பண்ண வந்திருக்காரு. கீழே சிந்தின காஃபியை க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கார்பெட்டை நான் கொஞ்சம் தூக்கும்போது தெரிஞ்சது உள்ள ரத்தம் இருக்குன்னு. ஏன்னா யூஸ்வலாக கார்பெட் இங்கே இருக்காது, அங்கே தான் போட்டிருப்போம். சார், நான் எதுவும் பண்ணல, நிஜமாக தான் சொல்கிறேன். ரூம்ல யார் ஸ்டே பண்ணியிருந்தா? அது என் பொண்ணு அமிஷாவோட ரூம் தான் இது. அது அவ கை தவறி காஃபி கப் கீழே விழுந்துருச்சு, அதனால தான் ரூமை சேஞ்ச் பண்ணிட்டா. நைஸ். ஆண்டி, ஆண்டி, ட்ரீனா. ட்ரீனாக்கு என்னாச்சு? அவ செத்துட்டா ஆண்டி. என்ன? ஃப்ரெடி, பூர்வி, ரூமை நல்லா கம்ப்ளீட்டா செக் பண்ணுங்க. ரத்தமோ இல்ல வேற ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. சார், தள்ளுங்க. இங்க தரையில ரத்தம் சதறி கிடக்கு, உங்களுக்கு தெரியல.
தெரியாது சார். அது ட்ரீனாவோட விஷயத்தை கேள்விப்பட்டதுமே எல்லாரும் இந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டோம். இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. சார், இங்க வேற எங்கேயும் ரத்தம்லாம் இல்ல சார். சார், ரத்தம் வேற எங்கேயும் இல்ல சார். இங்க வச்சு யாரோ யாரையோ தாக்கியிருக்காங்க. அப்புறம் அதை மறைக்கிறதுக்காக கார்பெட்டை வச்சு மறைச்சிருக்காங்க. நீங்க இந்த ரூமை விட்டு போகும்போது இந்த ரூம்ல வேற யார் இருந்தா? அது வந்து நான், என் பொண்ணு அமீஷா, அப்புறம் மெலிட்டா. சார், ஏன் என்ன இந்த மாதிரி பாக்குறீங்க சார்? எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. வேடிக்கையா இருக்கு. யாருக்கும் எதுவுமே தெரியல. இங்க ஒரு பொண்ணோட மர்டர் நடந்திருக்கு. யாரோ யாரையோ தாக்கியிருக்காங்க. ஆனா இங்க யாரும் எதையும் பார்க்கவே இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் உங்க பொண்ணு அமிஷா எந்த ரூம்ல இருக்காங்க? என்ன, என் ரூம்ல கொலையா? இல்ல உள்ள யாரையோ வச்சு தாக்கியிருக்காங்களா? சார், இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு சார்? அமிஷா, நீங்க எல்லாரும் அந்த ரூம்ல இருந்தப்போ நீ, உன்னோட அம்மா மெலிட்டா, உங்க 3 பேரை தவிர அந்த நேரத்துல வேற யாராவது இருந்தாங்களா? இல்ல மேம், நாங்க அங்க இருந்த வரைக்கும் அந்த அறையில நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே நடக்கல. நாங்க போனதுக்கு அப்புறம் ஏதாவது நடந்திருந்தா எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க உங்க ரூம்ல இருந்து இந்த ரூமுக்கு வரும்போது வெளியில யாராவது வரா மாதிரி பாத்தீங்களா? சந்தேகப்படும்படி யாராவது பாத்தீங்களா? சார், சார் ரத்தம் இருக்கு. ஸ்னேகா மேம், என் குழந்தைக்கு என்னாச்சு? அம்மா, ஸ்னேகாவே யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அட கடவுளே, எங்களுக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? என்ன இது? மேம், முதல்ல சொல்லுங்க, இந்த பணத்தை எங்க வச்சிருந்தீங்க? கபர்ட்ல தான். மொத்தம் அதுல 5 லட்சம் ரூபாய் வச்சிருந்தேன். இப்ப அதுல 2 லட்சம் தான் இருக்கு. 3 லட்சத்தை காணோம். சார், 3 லட்சம் ரூபாய் காணாம போயிருக்கு. அப்புறம் இந்த கொலை, ஒருவேளை இது ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இருக்கா என்ன? எப்படியும் சொல்ல முடியாது பங்கஜ். கபோர்ட்ல மொத்தம் 5 லட்சம் இருந்திருக்கு. ஆனா திருடன் 3 லட்சம் ரூபாய் தான் எடுத்திருக்கான். பாக்கி 2 லட்சத்தை அவன் ஏன் எடுக்கல? ஒருவேளை அந்த கொலைகாரனுக்கு 3 லட்சம் மட்டும் தான் தேவைப்பட்டிருக்கலாம். இல்லைன்னா அந்த கொலைகாரன் இந்த வீட்டை சேர்ந்தவனா இருப்பா. அதனால இந்த கொலையை தசை திருப்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அந்த கொலைகாரன் ஸ்னேகாவை அந்த ரூம்ல கொலை பண்ணிட்டு இந்த ரூமுக்கு தூக்கிட்டு வந்து மறைச்சிருக்கான். அப்படின்னா அவன் 2 ரூமுக்கும் போயிருக்கான். இந்த 2 ரூமோட சாவியும் யார்கிட்ட இருந்துச்சு? அந்த ரூமோட சாவி என்கிட்ட தான் இருந்துச்சு. ஏன்னா அதுல நகையையும் பணத்தையும் நான் வச்சிருந்தேன். அப்ப இந்த ரூமோட சாவி? இந்த ரூமோட சாவியை 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மேனேஜர் கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி இந்த ரூமை நாங்க உபயோகப்படுத்தவே இல்லை. அப்படின்னா சார், அந்த கொலைகாரன் கிட்ட 2 ரூமோட சாவி எப்படி வந்திருக்கோம்? இத மேனேஜர் தான் சொல்லணும். ஒரே ரூம் சாவியை போட்டா எல்லா கதவையும் திறந்துடலாம். அப்படிதான் நாங்க போட்டிருக்கோம். அப்ப மாஸ்டர் கீ எங்க இருக்கு? எங்களோட ரிசப்ஷனோட டிராயர்ல சார். ஆனா டிராயர் லாக்ல தான். எஸ் சார், அந்த சாவி எங்ககிட்ட தான் இருக்கு. காட்டுங்க. ஓகே. அட, சாவி இங்க இல்லையே, எங்க போச்சு? எனக்கு தெரியாது சார். யாருக்கெல்லாம் தெரியும் மாஸ்டர் கீ இந்த டிராயர்ல தான் இருக்கும்? எல்லா ஸ்டாஃப்க்கும் தெரியும். எல்லா ஸ்டாஃபையும் இங்க வர சொல்லுங்க. மாஸ்டர் கீ யார்கிட்ட இருக்குன்னு கேளுங்க சீக்கிரம். சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வாஷ்ரூம் போயிருந்தப்போ கிரீஷ் இங்க தான் சார் சுத்திக்கிட்டு இருந்தான். கிரீஷ் இங்க சுத்திட்டு இருந்தான். ஒரு நிமிஷம். இந்த கிரீஷ் யாரு? எங்களோட வெயிட்டர். நான் கூப்பிடுறேன் அவனை. கூப்பிடுங்க. இங்க பாருங்க, கிரீஷை சீக்கிரம் ரிசப்ஷனுக்கு அனுப்புங்க. போயிட்டானா? எப்போ? அப்படியா? சரி, ஓகே. இப்பதான் சார் ஏதோ ஒரு வேலையா வெளியே போயிருக்கானோ. அடேங்க அப்பா, அவன் மாஸ்டர் கீயை திருடி டீனாவையும் ஸ்னேகாவையும் கொலை பண்ணிருக்கா. அப்புறம் ஓடி இருக்கா. சார், கிரீஷ் எங்க கூட ரொம்ப காலமா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப நல்ல பையன் சார். அவன் எவ்வளவு நல்ல பையங்கிறத நாங்க கண்டுபிடிக்கிறோம். அவன் நம்பர் அனுப்புவீங்க. அண்ணா, அவங்க என்ன வீட்ல வச்சுப்பாங்கல்ல? அட வச்சுப்பாங்க, ஏன் வைக்க மாட்டாங்க? அவங்களுக்கு வேண்டியதை தான் நான் எடுத்துட்டு வந்துட்டேன்ல, சேர்த்துப்பாங்க. நீ மறுபடியும் திரும்ப வந்துட்டியா?
எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. எப்படி அண்ணனும் தங்கச்சியும் இப்படி வெக்கமே இல்லாம இங்க வந்து நிக்கிறீங்க? இங்க என்ன சத்திரமா நடத்திட்டு இருக்கோம்? மாமா, நான் ஆஞ்சல இங்க விட்டுட்டு போக தான் வந்தேன். இங்க பாரு, உனக்கு 100 தடவைக்கு மேல சொல்லிட்டேன் நான். எங்களுக்கு தேவையானதை நீ கொடுக்காத வரையில அது வரைக்கும் ஆர்ச்சிக்கு இந்த வீட்டுல இடமே கிடையாது. உன் தங்கச்சிக்காக இந்த ஒரு சின்ன தொகையை உன்னால ரெடி பண்ண முடியாதா? அத்தை, ஏற்பாடு பண்ணிட்டேன். இதை பாருங்க, நான் மொத்த பணத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படி போடு அருவால. இதுதான் ஒரு பொறுப்புள்ள அண்ணன் செய்யற வேலை. வாமா கண்ணு, வா வா. இனிமே நீங்க உள்ளதான் போகணும். ஜெயிலுக்கு வரதட்சணை வாங்கின குற்றத்துக்காக. நீங்களா யாரு? சிஐடி. சிஐடி? உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு பொம்பளையா இருந்துட்டு இன்னொரு பொண்ணு வாழ்க்கை கெடுக்க பாக்குறியே. நான் எங்கங்க படுத்துனேன்? அது கிரீஷ் தம்பி சந்தோஷமா தான் இதை கொடுக்குறாரு. அவர் ரொம்ப சந்தோஷமா கொடுக்கறாரு. நீங்களும் அதை சந்தோஷமா வாங்கி உள்ள போடுறீங்க. சார், நான் என் தங்கச்சிக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன் சார். பாவம், அவன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போனா. அஞ்சல், அஞ்சல், நீ ஒரு ரூம்ல தான் இருக்கியா? பொறுமையா பொறுமையா உட்காரு. அப்படியே படுத்துக்கமா. உனக்கு ஒன்றும் ஆகலையா? நீ நல்லா தானே இருக்க? அஞ்சல், உனக்கு என்னாச்சு? எதுக்குமா இப்படி நடந்துக்கிட்ட? பைத்தியமா உனக்கு? இரு இரு இரு, நீ அப்படியே இரு. நான் போயிட்டு உனக்கு தண்ணி கொண்டு வரேன். தண்ணி எடுத்துட்டு வரேன். அஞ்சல், அஞ்சல், ஒண்ணு இல்ல. எழுந்துருமா, எழுந்துரு. தண்ணி குடி, தண்ணி குடி, தண்ணி குடி. பொறுமை. நீ நல்லா இருக்கல? ஒண்ணும் இல்லம்மா. இந்த அண்ணன் அனாதையா விட்டு போகணும்னு நினைச்சியா? ஏமா? கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால அந்த வீட்டுல என் புருஷ கூட இருக்க முடியல. என்னால சேர்ந்து வாழ முடியல. அடி பைத்தியம், அதுல உன்னோட தப்பு என்ன இருக்கு? இந்த எல்லா தப்பு என்னோடதுதான். கல்யாணத்துக்கான வரதட்சணை என்னால கொடுக்க முடியல. அவங்க எல்லாம் சேர்ந்து உன்னை கொண்டுடுவாங்கன்னு அவங்க கேட்ட எல்லாத்தையும் செஞ்சிட்டல்ல. இல்ல, இன்னும் 3 லட்சம் ரூபாய் பாக்கி இருக்கு. இங்க பாரு, 3 லட்சம் ரூபாய் நம்ம கொடுத்துட்டா மாப்பிள்ள உன்னை ஏத்து பாருமா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா இவ்வளவு பணத்தை நம்ம எங்க இருந்து நான் கொண்டு வர்றது? கடவுள் இருக்காரு, கண்டிப்பா ஏற்பாடு பண்றேன். இங்க பாரு, நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. அதாவது இனிமே இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியம் பண்ண மாட்டேன்னு. உன் அண்ணனை அனாதையாக்கிட்டு நீ போக கூடாது. நான் இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு என்ன மன்னிச்சிருன்னு. உன் தங்கச்சியுடைய வாழ்க்கையை காப்பாத்த ட்ரீனா ஸ்னேகா வாழ்க்கையை நீ பறிச்சுட்ட. 2 பேரையும் கொலை பண்ணிருக்க. என்ன கொலையா? இல்ல சார், நான் எந்த கொலையும் பண்ணல சார். இல்ல சார், கண்டிப்பா நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. என் அண்ணனால அப்படிலாம் பண்ணவே முடியாது. ஆமா சார், நான் கொலை பண்ணல சார். என் மேல நம்பிக்கை வைங்க. நான் கொலை எல்லாம் பண்ணவே மாட்டேன் சார். சார், டீனா மேடமுக்கு நான் ஒரு மாஸ்டர் கீ மட்டும் தான் சார் கொடுத்தேன். அப்புறம் அதுக்கு கைமாறா அவங்க எனக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. சார் நான் உண்மையை தான் சொல்றேன். அப்புறம் இந்த ஸ்னேகான்ற பொண்ணு எனக்கு தெரியவே தெரியாது. அப்படின்னா ட்ரீனாவுக்கு மாஸ்டர் கீயை நீ தான் கொடுத்தியா? ஆமா சார், ரிசார்ட்டோட டெரஸ்ல. இந்த நீ கிட்ட பணம் இந்தாங்க, பிடிங்க. அப்படின்னா சார் இதுக்கு அர்த்தம் ட்ரீனா தான் அந்த 3 லட்சம் ரூபாய அங்க இருந்து திருடி இருக்கா சார், மாஸ்டர் கீக்காக. ஆனா சார், ஸ்விம்மிங் பூல் கிட்டயும் ட்ரீனாவோட பாடி கிட்டயும் எந்த மாஸ்டர் கீயும் கிடைக்கலையே சார். அப்படின்னா அந்த கொலைகாரன் கிட்ட தான் அந்த மாஸ்டர் கீ இன்னும் இருக்கு. ட்ரீனாவை கொலை பண்ணதுக்கு அப்புறம் ஸ்னேகாவை கொலை பண்றதுக்கு அந்த மாஸ்டர் கீயை கொலைகாரன் யூஸ் பண்ணிருக்கான்.
அப்படின்னா கொலைகாரன் ட்ரீனாவை மாஸ்டர் கீக்காக பயன்படுத்தியிருக்கான். இப்போ அந்த மாஸ்டர் கீ கொலைகாரங்கிட்ட இருக்கு. இந்த கொலைகாரனோட பிளான் தான் என்ன? இந்த கார்பெட்ல இருக்கிற ரத்தம் நம்ம ஸ்னேகாவோட ரத்தத்தோட மேட்ச் ஆகுது. அப்புறம் இன்னொரு விஷயம், கார்பெட்ல இருக்கிற ரத்தத்தோட எனக்கு விஷத்தோட அறிகுறியும் கிடைச்சிருக்கு. விஷமா? பயங்கரமான விஷயம். அது எவ்வளவு ஆபத்தானதுன்னா ஒரே ஒரு துளி வாயில பட்டா போதும், உடனே மரணம் தான். ஓ, அப்படின்னா அந்த ரூம்ல இருக்கிற யாருக்கோ விஷம் கொடுக்கறதுக்காக மாஸ்டர் கீயை திருடி இருக்காங்க. அப்படின்னா சலுங்கி சார், ஸ்னேகாவோட மரணம் விஷத்தால தான் நடந்திருக்கா? இல்ல, விஷத்தினால இல்ல. இவங்களோட மரணம் இந்த ஃப்ளவர் வாஸால தான் நடந்திருக்கு. இதுல இருக்கிற இந்த ரத்தக்கரை ஸ்னேகாவோடது. அப்படின்னா சார் ரூம்ல எதுக்காக விஷம் இருந்துச்சு? அப்ப அங்க விஷம் எப்படி வந்ததுங்கிறது ஒரு நல்ல கேள்விதான். கொஞ்சம் கவனமா பாருங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த விஷம் அங்க தெரியாம சிந்தி இருக்கணும். பிளான் பண்ணி அங்க சிந்தன மாதிரி தெரியல. அப்படின்னா அந்த அறையில ஸ்னேகாவுடைய கொலை நடக்கும்போது அந்த விஷம் கீழே சிந்தி இருக்கலாம். ஒண்ணு அந்த விஷம் ஸ்னேகா கிட்ட இருந்திருக்கணும், இல்ல கொலைகாரன் கிட்ட இருந்திருக்கணும். யாரோ யாருக்கோ கொடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க. ஆனா சார், கொலைகாரன் யார கொல்ல நினைச்சான்? இல்லனா இப்படி கூட நடந்திருக்கலாம் டாக்டர் சார். அந்த கொலைகாரன் மாஸ்டர் கீ யூஸ் பண்ணி அந்த அறைக்குள்ள போயிருக்கான். ஏதோ ஒரு பொருள்ல விஷத்தை கலக்கணும்னு நினைச்சிருக்கான். அந்த நேரத்துல ஸ்னேகா ரூமுக்குள்ள போயிருக்கா. சாட்சியை கலைக்கிறதுக்காக ஸ்னேகாவை அட்டாக் பண்ணியிருக்கான், கொலையும் பண்ணியிருக்கான். அப்ப அந்த நேரத்துல கார்பெட் மேல இந்த விஷம் விழுந்திருக்கலாம். ஆனா சார், கொலைகாரன் எதுல விஷத்தை கலக்கலாம்னு நினைச்சிருக்கலாம்? ஆப்வியஸ்லி ஃப்ரெடி சாப்பிடுற பொருள்ல தான். காஃபில தான். ஆனா காஃபி அப்பயே கீழே கொட்டிடுச்சு சார். ஒருவேளை கீழே கொட்டின விஷயம் அவனுக்கு தெரியாது போல. அந்த அறையில காஃபி குடிக்கிறவங்கள தான் கொலைகாரன் கொல்லணும்னு நினைச்சிருக்கான். சார், அங்க அமிஷாவும் அவங்க அம்மாவும் தான் காஃபி குடிக்க பார்த்தாங்க. அப்போ அவங்க 2 பேரையும் கொலை பண்ண நினைச்சானோ? ஒருத்தரையா 2 பேரையான்னு இப்போ சொல்ல முடியாது. ஒரு வேலை பண்ணு, கல்யாணத்துக்கு வந்தவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸையும் எடு. அங்க வந்த யார் கூடயாவது அவங்க அம்மாவுக்கு முன்பகை ஏதாவது இருந்துச்சான்னு செக் பண்ணு. நாம மோட்டிவை கண்டுபிடிச்சே ஆகணும். கொலைகாரன் யாருன்னு பார்க்கறதுக்காக தான் அவங்க எல்லாரையும் இங்க நான் வர வச்சிருக்கேன். அப்படின்னா கொலைகாரன் இங்க தான் இருக்கான்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா. அவன் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நெருங்கியவன். யார் சார் அது? ட்ரீனாவையும் ஸ்னேகாவையும் கொலை பண்ணது ஒருத்தன் தான். முதல்ல ட்ரீனாவை கொலை பண்ணியிருக்கான், அப்புறம் ஸ்னேகாவை கொலை பண்ணியிருக்கான். சார் சார், என்னோட கசினையும் என்னோட ஃப்ரெண்டையும் கொலை பண்ண அந்த கொலைகாரன் யாருன்னு சொல்லுங்க. அவன் தான். யார் கூட உங்களுக்கு கல்யாணம் நடக்க இருந்ததோ அவன். சார் 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 சார், இது போய் என் தருண் அப்படி செய்ய மாட்டான். ஏன் சார் இப்படி பழி போடுறீங்க? சார் சார், தருணால எப்பவும் இப்படி பண்ண முடியாது. கண்டிப்பா இல்ல சார். நான் நம்புங்க சார், சத்தியமா இந்த மாதிரி நான் பண்ணல. நான் யாரையும் கொல்லல சார். எல்லா குற்றவாளியும் இப்படிதான் சொல்லுவாங்க. எங்க பீரோக்கு வா, பாட்டு பாடுறதெல்லாம் அங்க வந்து பாடு. எடுத்துட்டு வாங்க. இல்ல சார், இல்ல சார், நான் எதுவுமே பண்ணல சார். சார் அப்படி பண்ண மாட்டேன் சார். சொல்றத கேளுங்க. என்கிட்ட சாட்சிகள் இருக்கு. நல்ல வேலையா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்துருச்சு. அமைதியா இருங்க. அவன் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். அவன் என்னோட நம்பிக்கைய சுக்கு நூறா உடைச்சிட்டான். எப்பவும் அவனை நான் மன்னிக்க மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன். அம்மா, என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. என்னால இங்க இருக்க முடியாது, ப்ளீஸ். சரிம்மா, நாம நாளைக்கு காலையிலேயே இங்க இருந்து கிளம்பி போயிடுவோம். நீங்க எல்லாருமே கிளம்புங்க. இனிமே இந்த கல்யாணம் நடக்காது. வாமா.
மாப்பிள்ளைய பிடிச்சிட்டோம் கேஸ் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சியா? இல்ல, உன்னை அப்படியே கையங்காலமா பிடிக்க நினைச்சோம். அதனால தான் நாங்க தருணை பிடிக்கிற மாதிரி டிராமா பண்ணோம். தருண், நீ எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். எங்களுக்கு ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்கு. அவங்கள நாங்க கையும் காலமா பிடிக்கணும். யார் சார்? அதை யாருன்னு எங்களால் இப்போ சொல்ல முடியாது. ஆனா அவனை வெளியே கொண்டு வரதுக்கு நாங்க உன்னை கைது பண்ணி ஆகணும், அதுவும் எல்லாரும் முன்னாடியும். ஓகே சார். சரியா? சரி, ஓகே. உன் முகமுடி இப்போ கழட்டு, முகத்தை காட்டு. காஜல், நீயா? ஆண்டி, எனக்கு நீங்க எனக்கு ஒரு காஃபியான கிஃப்ட் தரணும்னு சொல்லிட்டேன். அமிஷையும் தருணையும் நான் தானே சந்திக்க வச்சேன். ஒன் செகண்ட். ஹலோ. நீ டெரஸ்க்கு வந்துரு. உன்னோட வேலை முடிஞ்சிடுச்சு. இதோ நான் வரேன். ஸ்னேகா, நீ போ, நான் வந்துடுறேன். இதோ நீ கேட்ட மாஸ்டர் கீ. தேங்க்ஸ் ரீனா. எனிதிங் ஃபார் யூ. இப்ப நீ பழிக்கு பழி வாங்கிக்கலாம். அமிஷாவை கொலை பண்ணிடு. யாருக்கும் எதுவும் தெரிய வராது. யாருக்கும் எந்த சாட்சியும் கிடைக்காது. அது மட்டும் இல்ல, நீ இறந்ததுக்கு அப்புறம் எந்த சாட்சிகளும் இருக்க போறதில்ல. ஆண்டி, ஆண்டி, இந்த ட்ரீனாவுக்கு என்ன ஆச்சு? அவ செத்துட்டா ஆண்டி. என்ன? ஸ்னேகா, நான் அந்த கபோர்டை மூடாம வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீ போய் கொஞ்சம் செக் பண்ணுமா? இப்பவே போறேன். காஃபி கீழே விழுந்துருச்சு. இப்போ நான் இந்த விஷத்தை எதில் கலக்கிறது? விஷமா? அட ஸ்னேகா, நீ இப்ப என்ன சொன்ன? என்ன என்ன விஷயம்? இல்ல ஒண்ணும் இல்லையே. நீ என்னமோ சொன்னியே. ஒண்ணும் இல்ல. சரி, உன் கையில என்ன இருக்கு? இந்த கையில என்ன இருக்குன்னு கேட்டேன். என்ன மறைக்கிற? இது என்னது? சாவி என்கிட்ட இருக்கு, நீ எப்படி உள்ள வந்த? இங்கே இரு, நான் இப்பவே எல்லார்கிட்டயும் சொல்றேன். எதுக்காக இதெல்லாம் பண்ண? நான் தருணை லவ் பண்ணேன். நீ என்ன? அமிஷா என்னோட காதலை என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான். காதலுக்காக யாரும் யாரையும் கொலை பண்ணக்கூடாது. ட்ரீனாவும் உனக்கு உதவி பண்ணா. அவளை எதுக்காக நீ கொலை பண்ண? எதுக்குன்னா நான் எந்த சாட்சியும் விட்டு வைக்க கூடாதுன்னு நினைச்சேன். எப்பயும் தப்பான வழியில போய் எதையும் சாதிக்க முடியாது காஜல். நம்ம வாழ்க்கை மட்டும் தான் கெட்டு போகும். இப்ப நீ ஜெயில உட்காந்துக்கிட்டே பண்ண தப்புக்கெல்லாம் வருந்துக்கிட்டு அதுக்குள்ள உனக்கு தூக்கு தண்டனையும் வந்துடும். இல்ல சார், ஐ அம் சாரி. என்ன மன்னிச்சிருங்க காஜல். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு காஜல். ஆண்டி, ஐ அம் so sorry.